விவோஸ் நாளைக்கான ககன் பூமி சீரியலில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் அதிரடியாக கொண்டுட்டு போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம அபூர்வா கேபியோட வாட்சை கண்டுபிடிச்சி அது கேபியோட வாட்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு நம்ம பூமி வராங்க. பூமி கிட்ட போய் கேட்குறாங்க, எதுக்காக நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த? இது கேபியோட வாட்சு தானே, கேபி உயிரோட தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பூமி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் நம்ம நட்சத்திராவை கூட்டிக்கிட்டு நம்ம அபூர்வா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே அபூர்வாவுக்கு வலி தாங்க முடியாமல் ஒரு பக்கம் டாக்டரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கேபி போகிறாங்க. ஒரு பக்கம் அவங்க வந்து மாஸ்க் போட்டுட்டு போகிறதுனால இந்த பக்கம் சாரதா அபூர்வாவை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதுக்குள்ளே நம்ம கேபியை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அபூர்வா அவங்கள ஒரு வேளை பார்த்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபி கிட்ட சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கேபி சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, அபூர்வா என்னை பார்த்தா மாதிரி தெரியல, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க இருக்க. இந்த பக்கம் கேபியோட வாட்ச் கீழே விழுந்துடுது. இதை எடுத்த அபூர்வா, இது கேபியோட வாட்ச் ஆச்சு, கேபியோட கல்யாண நாள் அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திராவும் அவங்களும் கொடுத்ததை நினச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை அப்படியே போயிட்டு மருதாணி பாட்டி கிட்ட சொல்கிறாங்க. மருதாணி பாட்டி சொல்கிறாங்க, நீ ஏதோ ஒரு கேபியோட ஆவையை பார்த்துட்டு தான் நீ இந்த மாதிரி உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அபூர்வா ரொம்பவே கோவப்பட்டுட்டு, நீ போயிட்டு நட்சத்திராவை ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட காட்டு, நான் வந்து அந்த கேபியை தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தானே வரணும் அப்படின்றாங்க. அதுக்கு நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருதாணி பாட்டியை நம்ம நட்சத்திரா கூட அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் அபூர்வா ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க, ஒரு பக்கம் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ அபூர்வா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கேபியோட ஃபோட்டோவை வச்சு எல்லாருக்கிட்டையும் போய் கேட்குறாங்க. அப்போ நம்ம கேபியை பார்த்துக்கிட்ட நர்ஸு வராங்க. அந்த இடத்துல அவங்க கிட்ட கேட்குறாங்க, இந்த ஆளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நர்ஸு வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்றுறாங்க. இந்த பக்கம் நான் உங்களை தானே கேட்குறேன், நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த நர்ஸுக்கு அந்த டாக்டர் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. இந்த கேஸை வந்து ஹாஸ்பிட்டலில் யாருக்குமே தெரியாமல் நம்ம வச்சுருக்கணும், அதுவும் நம்ம பூமிக்காக நம்ம இந்த விஷயத்தை செய்கிறோமா, ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸுக்கிட்ட ஆல்ரெடி டாக்டர் பேசுனதுனால நர்ஸு வந்து அந்த இடத்துல எதுவுமே பேசாதனால எனக்கு தெரியல, நீங்கள் ஒரு வேளை அதை ரிசப்ஷனில் போய் விசாரித்து பாருங்கள் அப்படின்றாங்க. அப்போ அந்த அபூர்வா சொல்கிறாங்க, நான் அதெல்லாம் கேட்டு பார்த்துட்டேன், ஆனால் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கும் தெரியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்போ ரொம்பவே குழப்பத்தில் நின்றுட்டு இருக்காங்க அபூர்வா. அப்போ ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பூமி பார்த்தீங்கன்னா நம்ம கேபிக்கும் சாரதாவுக்கும் சாப்பாடு கொண்டுட்டு வராங்க. அப்போ தான் நம்ம பூமி பார்த்தீங்கன்னா நம்ம அபூர்வாவை பார்க்க, அபூர்வா நம்ம பூமியை கூப்பிட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினச்சிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் பூமி திரும்புகிறாங்க. பூமியை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அபூர்வா, என்ன நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வாவுக்கு இப்போ இன்னும் அதிகமாக சந்தேகம் வந்துடுது. அப்போ பூமி கேட்குறாங்க, என்ன இது, எங்கள் மாமா செத்து போயிட்டாரு, அவர் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு நீ பைத்தியம் மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றிக்கிட்டு இருக்கியே, உனக்கு ஒரு வேலை கிடையாதா அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு அபூர்வா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அந்த கேபி இறந்துட்டான்ட்டு என்கிட்டயே வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பூமி கேட்குறாங்க, நீ என்ன பைத்தியமா, நீ என்கிட்டயே வந்து இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற, நான் ஆதாரம் இல்லாமல் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அபூர்வா நம்ம கேபியோட வாட்சை வச்சு காட்டுறாங்க. இந்த வாட்சு இந்த ஹாஸ்பிட்டலில் தான் கிடச்சிது, நானும் என் மாமாவும் கொடுத்த வாட்சு தான் இந்த கேபிக்கு, அது எப்படி இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அப்படின்னும் போது பூமி கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த ஒரு வாட்சு இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குமா, இந்த ஊர் உலகத்தில் இந்த இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பூமியா. ஆனால் ஒரு பக்கம் பூமிக்கு இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ஆஹா, இந்த அபூர்வா நம்ம மாமா இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டா, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டா இவ மாமாவை கண்டுபிடிச்சிருவா போல அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு ஒரே பதட்டம் ஆகிட்டு, நான் வந்து வேறு ஒருத்தவங்களுக்காக சாப்பாடு கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நம்ம பூமி போயிடுறாங்க. இதனால அபூர்வா நம்ம கேபியை சுற்றி முற்றி தேடிட்டு இருக்காங்க. இல்லை, இந்த கேபி உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேடுன்னு தேடுறாங்க. இந்த பக்கம் பூமி வந்து நம்ம சாரதாவுக்கிட்ட போய் சொல்கிறாங்க, மாமா உங்களோட வாட்ச் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு எங்கேயோ விழுந்துருச்சு பூமி அப்படின்றாங்க. எங்கேயும் விழலை, அது அந்த அபூர்வா கிட்ட தான் கிடச்சிருக்கு. அந்த அபூர்வா அந்த வாட்சை வச்சுக்கிட்டு என்ன பார்த்து அதை கேட்குறா, இந்த வாட்ச் வந்து இருக்குன்னா அப்போ கேபி உயிரோட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே பார்த்து கேட்குறா. அது மட்டும் இல்லை, உங்களோட ஃபோட்டோவை வச்சு இந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு
கேட்கும்போது அப்போ சாரதா சொல்கிறாங்க, இப்போ என்னம்மா பண்ணுறது, இந்த பக்கம் அபூர்வா ஒரு பக்கம் ககன், யார்கிட்ட வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இதை விட்டு நம்ம தப்பிக்கிறதுன்ட்டு நம்ம பூமிக்கிட்ட சாரதா ரொம்பவே பதறி போய் கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி வெளியில் வர இந்த பக்கம் நம்ம ககன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து இவ ஹோட்டலுக்கு ஒரு பக்கம் வரா, ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு. நைட்டு அம்மாவும் இவளும் சேர்ந்து எங்கேயோ போகிறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனுக்கு இவங்க 2 பேர் மேலேயே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ககன் யோசிக்கிறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க. ஒரு பக்கம் பூமி எப்படியாவது மாமாவை வெளியில் கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டாக்டர் வேஷத்தை போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வராங்க. இந்த பக்கம் நம்ம சாரதாவை இவர் செத்து போயிட்டா அது மாதிரி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு வராங்க. அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா, மாமா செத்து போயிட்டா மாதிரி நான் வேஷம்லாம் போட மாட்டேன் அப்படின்றாங்க. ஐயோ அத்தை, நீங்கள் கொஞ்ச நேரம் நீங்கள் இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மாமாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி, நான் இதுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமிக்காக நம்ம சாரதா ஒத்துக்கிட்டு வராங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அபூர்வா ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் ஒரு டாக்டர் வந்து நம்ம பூமியை பார்த்து நிறுத்தி கேட்குறாங்க, எங்கம்மா இந்த செக்ஷரில் ஏற்றிட்டு போகிற பேஷண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அவர் இறந்து போயிட்டாரு, அதனால அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக அவரை வந்து நாங்கள் சேஃபாக அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னும் போது, கிரேட் ஜாப்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்ல, நீ எப்படி இந்த இதில் ஹாஸ்பிட்டலில் நீ டாக்டராமா புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. நான் நியூ அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து சமாளிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அபூர்வா ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இந்த பூமி இந்த பக்கம் நிற்கிறா, இந்த பக்கம் சாரதாவை பார்த்து ஷாக் ஆகிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கேபியும் பார்த்துறாங்க. ஒட்டு மொத்தமாக 3 பேரையும் பார்த்துட்டு நம்ம அபூர்வா கன்ஃபார்மே பண்ணிக்கிறாங்க, இந்த பூமி நம்மக்கிட்டே நாடகம் ஆடிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பக்கம் எப்படியாவது வந்து கேபியை வெளியில் கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சரில் வச்சு நம்ம பூமியும் சாரதாவும் நம்ம கேபியை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தான் நம்ம ககன் வராங்க. ககனை பார்த்துட்டு நம்ம பூமி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே பின்வாங்கி போகிறாங்க உள்ள. உடனே சாரதா கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னும் போது ககன் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு என்னம்மா பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்பவே குழம்பி போய் நிற்கிறாங்க. இந்த பக்கம் கேபி என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. அப்போ கேபி பார்த்தீங்கன்னா நம்ம துணியை வச்சு முடிக்கிறாங்க முகத்தை. அப்போ வந்து நம்ம பூமி ஓரமாக இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் சைடு வராங்க. அப்போ நம்ம ககன் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அபூர்வா பண்ண மாதிரியே இப்போ ககனுமே பண்ணுறாங்க. நம்ம பூமியோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு காட்டுறாங்க. பூமிக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. அப்போ ரிசப்ஷனில் போய் கேட்குறாங்க, இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களான்ட்டு. அங்கே இருக்கவங்க அப்படிலாம் நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, எனக்கு வந்து இந்த சிசிடிவி கேமராவை கொஞ்சம் காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து பூமியை வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்க. இந்த பக்கம் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம பூமிக்கு அப்போ தான் உயிரே வருது. இதை பார்த்துட்டு நம்ம பூமி போயிட்டு அப்படியே சாரதா கிட்ட சொல்ல, சாரதாவும் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பூமி வந்து நம்ம கேபியை விட்டு வந்ததை பற்றி யோசிக்கவே இல்லைன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் கேபி எந்திரிச்சு வேற ஒருத்தவங்களோட கையை பிடிச்சி பயந்து அரிச்சிட்டு ஓடுறாங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் அபூர்வா என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, நம்ம கேபியை உயிரோட இருக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரச்சந்திரா கிட்ட சொல்லுவாங்களான்றத பொறுத்து இருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.